4வது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போது வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது சிறப்பான பலன்களை சொல்லுவது அப்படிங்கிறது சற்று குறைவு தான். என்ன விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, வீண் வாக்குவாதங்கள், சண்டை, வம்பு வழக்குகள் ஒரு 4-5 மாதத்துக்கு இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே டிசம்பர் வரைக்கும் 2027 ஆரம்பம் வரைக்கும் 2027 ஒரு 2 மாதம் வரைக்குமே இருக்குன்னு வைங்க. இந்த காலகட்டங்கள்லாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை நீங்களே உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிங்க. அடிதடி பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அல்லது வாகனத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இந்த டைம் மட்டும் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை மாத பலன்களில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் நல்ல விஷயந்தான். அது என்ன விதத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? தேவையற்ற ஒரு காதல் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு உண்டு. முன்னமே சொல்லிட்டோம், வீண் வம்பு வழக்குகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டோம். தேவையில்லாத விரும்பத்தகாத சமுதாயத்துக்கு எதிரான காதல்கள் உருவாகும். அது டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, வாலிப வயது உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கிரகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விதி தன்னுடைய கடமையை ஆற்றாமல் போகவே போகாது. தன்னுடைய பணி என்னமோ அதை கரெக்டாக செய்யும். இதில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி நிற்கிறது, அதாவது சந்திரன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த சந்திரன் போய் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ 12 கட்டம், 12 கட்டத்தில் 27 நட்சத்திரம், அதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அந்த சந்திரன் நிற்கும். அது உங்கள் ஜாதகத்துக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா சந்திரன்ற இடத்துல அந்த நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க. அதுக்கான பலன் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் லக்னம்னு எழுதியிருப்பாங்க. உங்கள் 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் லக்னம்னு எழுதியிருப்பாங்க. அந்த லக்னத்தை உங்கள் ஜாதகத்துக்கு பின்னாடி பக்கம் லக்னம்ன்றதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்தை குறிச்சிருப்பாங்க. நான் சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும். அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் தான் லக்ன புள்ளின்னு பேர். அந்த லக்ன புள்ளியோடைய நட்சத்திரமும் உங்களுக்கு பலனாக பேசும். ஸோ அப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அதோடைய பலன்களும் இதில் 100% நடந்தாலும் அதுலேயும் 100% நடக்கும். ஸோ அதில் பலன்கள் மாறுபட்டு நடக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதையும் சேர்த்து பாருங்கள்.